வெண்டைக்காய், வாழைக்காய், இது வந்துட்டு ஜவ்வரிசி பாயாசம். ஆடி அமாவாசை சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசைக்கு ஒரு குயிக்காக ஒரு சமையல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த மேங்களூர் வெள்ளரிக்காவை சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். ஒரு ஜார் எடுத்துட்டு அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி தான். நீங்கள் உங்ககிட்ட எந்த சாம்பார் பொடி இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. அதோட சிறிதளவு தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 முடிக்கும் குறைவான தேங்காய் துருவல் இதை சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த மசாலையை அரைச்சிட்டோம். அதாவது சாம்பார் பொடியும் தேங்காய் துருவலும் அரைச்சிட்டு வந்துட்டோம். நான் வந்துட்டு ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு, 2 தக்காளி வேக வச்சிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அரைச்ச விழுதும் இதில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச மேங்களூர் வெள்ளரிக்காய் அதே இதில் சேர்த்துடலாம். சிறிதளவு புளி தண்ணி, சாம்பாருக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, சிறிதளவு பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு விசில் விட போகிறோம். 1 நிமிஷம் 1 விசில் விட்டால் இந்த வெள்ளரிக்காய் வெந்துடும். அப்புறம் பார்ப்போம். மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு பார்ப்போம். பருப்பும் சாம்பாருக்கு வச்சோம் இல்லையா, அது ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானா கடுகு, சீரகம், உளுந்து சிறிது, அதோட 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லா வதங்கந்தும் நறுக்கி வச்ச வெண்டைக்காய், தேவையான உப்பு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நம்ம மேங்களூர் வெள்ளரிக்காய் ஒரு விசில் வந்து எல்லா சத்தம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சாம்பாரை தாளிச்சிடலாம். அவ்வளோதான். பாத்திரம் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், இது உளுந்து, 2 வரமிளகாய், இது கருவேப்பிலை, கடுகு பொரிச்சு எல்லாம் ஆயிட்டதும் வதங்கணும்னா இந்த சாம்பாரை இதில் சேர்த்து மல்லித்தழை சேர்த்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு சிறிதளவு தேங்காய் துருவல் தூவி இதை எடுத்துடலாம். வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இதை எடுத்துடுவோம். நான் வந்துட்டு வாழைக்காய் வறுவல் செய்ய போறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதுல தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சிறிதளவு ஒரு 4 கடலைப்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அதோட வாழைக்காய் நறுக்கி வச்சது, அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரு, 1/2 ஸ்பூன் தனியா பவுடரு, ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி, ஒரு பிஞ்சு சோம்புத்தூள், இதையெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 4 மினிட்ஸ் இதை வேக விடலாம். ஓபன் பண்ணி பார்ப்போம். வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கடைசியா கொஞ்சம் மல்லித்தழை தூவி இதை ஃபினிஷ் பண்ணிடும். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கூட்டு செய்ய போறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு மேங்களூர் வெள்ளரிக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சப்பொடி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடலாம். அது வேகிறதுக்குள்ள சிறிதளவு தேங்காய் துருவல், ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், இதையெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த வெள்ளரிக்காய் வெந்துட்டு இருக்கு. நம்ம அரைச்ச விழுதை இதுல சேர்த்துடலாம். தேங்காய், சீரகம், மிளகாய் எல்லாம் அரைச்சல அது இதுல சேர்த்து. இந்த வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. நான் இதோட ஒரு வேக வச்ச பாசி பருப்பை இதுல சேர்த்தேன். அதோட ஒரு தக்காளி நறுக்குந்து அதையும் இதில் சேர்த்து நம்மளோட பாசி பருப்பு மேங்களூர் வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு இதில் கொட்டிடும். அவ்வளோதான். நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து நம்மளோட பாசி பருப்பு வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி. சிறிதளவு மல்லித்தூள். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பால் சூடு பண்ண அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். அந்த தண்ணி கொதிக்குது. அதில் வந்து நான் வந்துட்டு ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வேகட்டும். நாம ஊற்றின ஒரு சின்ன டம்ளர் தண்ணியிலே இது இந்த அளவுக்கு இந்த ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். ஒரு சின்ன கப்பு அளவுக்கு தான் நான் ஜவ்வரிசி எடுத்தேன். அடுத்து நம்ம புதின் வடைக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். உளுத்தம் பருப்பு ஊற வச்சுட்டு இருக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்மளோட ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதில் முந்திரி, திராட்சை தாளிச்சு கொட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி சிறிதளவு ஏலக்காய் தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சிருக்கிறேன். நான் அந்த
ஸ்லோ ஃபயரில் வச்சிருக்கிறேன். முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துங்க, நல்லா கலந்துடலாம். ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. இப்போ நம்ம உளுந்து வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு கருவேப்பிலை நறுக்குந்து இதில் சேர்த்துடலாம். சிறிதளவு சீரகம், தேவையான உப்பு, சிறிதளவு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடைக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வடை தட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டது, நம்ம வடை விட்டுடலாம். நம்மளோட உதின் வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். நம்மளோட ஆடி அமாவாசை சமையல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், கூட்டு, வடை, வெண்டைக்காய், வாழைக்காய், இது வந்துட்டு ஜவ்வரிசி பாயாசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஆடி அமாவாசை சமையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.